அதெல்லாம் தளபதி என்ன முடிவு பண்றாரோ அதுதான். நம்ம கூட்டணிங்கிறது எப்ப நான் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல நானாக முன்வந்துதான் இந்த இந்த கூட்டணிக்காக நான் வேலை செஞ்சேன். இந்தியா கூட்டணி எதற்காக? எந்த ரூபத்திலும் இந்த தமிழகத்தில், அதாவது காலக்கண்ணு கூட காலகட்டத்துல ஒரு காலத்தை வரக்கூடிய காலங்கள்ல கண்ணுக்குட்டி போடலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகங்கிறது கால் ஊன்ற கூடாதுங்கிறது என்னுடைய உறுதியான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடுல உறுதியாக இருக்கக்கூடிய, சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக தமிழனுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ் மொழியினுடைய நலனை கருதி போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் முதல்வருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டுங்கிறதுக்காகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்க வந்து என்னால முடிந்த வரைக்கும் நான் பிரச்சாரம் செய்தேன். அதே பிரச்சாரம் வரக்கூடிய தேர்தல் 2026 திராவிட மாடல் அரசு மீண்டும் தமிழகத்தில் உதயமாகுவதற்கு முக்குளத்தூர் புலிப்படை உறுதியாக இருக்கும், உறுதுணையாக இருக்கும், உண்மையாக இருக்கும். எனக்கு சீட்டு கொடுத்தா என்ன தவிர போட்டிடுறதுக்கு எங்கிட்ட ஆள் இல்லையா? சீட்டு வாங்குறது பெருசு இல்ல, நின்னு ஜெயிக்கணும்ல. சீட்டு கொடுத்தாக்கா போட்டி போடுவேன், கொடுக்கலனாலும் மற்றவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவேன். எனக்கு எந்த ரூபத்திலையும் இந்த RSS சித்தாந்தங்கள், இந்த சங் பரிவார கூட்டம், இந்த ஆரிய கூட்டம், இந்த பாஜகவுடைய இந்த மதவாத அரசியல் தமிழகத்துல வரக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கம் போற்றப்பட வேண்டும் என நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய அரசியல் மீண்டும் இந்த தமிழகத்தில் நிலை பெற வேண்டும் நான் நினைக்கிறேன். அது ஆர்வக்கோளாறுல பண்ணியிருப்பாங்க, அது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். ஸோ நம்ம இங்க நின்னா நம்ம அண்ணனுக்கு ஈஸியா இருக்குன்னு நினைக்கலாம், இல்ல அவங்களுடைய நம்ம ஈஸியா நல்லா செயல்படுத்தலாம்னு நினைச்சிருக்கலாம். பட் அது நம்ம அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு மிகப்பெரிய பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணியில இருக்காங்க, அதை தளபதி இவர் தான் முடிவெடுப்பாங்க. அதெல்லாம் நடக்காதுங்க. இங்க கூட்டணியாச்சும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மெஜாரிட்டியாக டிஎம்கே வரப்போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். தமிழகத்துடைய முதல்வர் மீண்டும் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான்.